என் மாமியார் என்ன திட்டலாம் இல்ல, ஜாலியா தான் பேசிட்டு இருப்போம். வேலை செய்ய கத்துக்கிட்டியோ இல்லையோ நல்லா நடிக்க கத்துக்கிட்ட. மா நானும் மருமகளா இருந்து வந்தவதான். எந்த மாமியாரும் மருமகளை பொண்ணு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நானே கோவத்துல ஏதாவது பேசிட்டேன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மாமியார் டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு வருத்தப்படாத. என் மாமியார் இப்ப என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு பழகிருச்சு. அவங்க மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது. நீ சொல்றப்பவே எல்லா வேலையும் நான் கத்துந்திருக்கணும். ஆனா நான் என்னதான் கத்திருந்தாலுமே அவங்க ஏதாச்சும் என்ன பேசிட்டே தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒண்ணு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லனா இல்லனா தனி கொடுத்துட்டு போகணும். எல்லாரும் இந்த வீட்டு வேலை பாக்குறதுக்கு தான் மருமகளான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களே அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு மகளா இருந்து மருமகளா மாறி அவளும் அம்மாவா தான் ஆக போறா. அப்ப அவ பசங்களுக்கு அவதானே எல்லாமே செய்யணும். ஏன் ஆம்பளைங்க செய்யக்கூடாதா? செய்யலாம். ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். எல்லா நாளும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு உன்னை அடிமையாருன்னு நான் சொல்லல, பொறுமையாருன்னு தான் சொல்றேன். எந்த அம்மாவாலையும் மாமியாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தர முடியாது. அத நீ தான் பார்த்து பக்குவமா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். இதோட ஃபுல் வீடியோவை பார்க்க பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.